பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் பாக்கியம் வந்து வீட்டில் கத்திட்டு போன உடனே வீட்டில் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு கேட்கறேன்னு தப்பாக எடுத்துக்காத சரவணா, இவங்க சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறாரு. ஆனால் அதுக்குள்ளே சரவணன் ஏதாவது தப்பாக நினச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு, டேய் இங்கே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு பொண்ணு கூட கோயிலில் இருக்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ உண்மையாகவே கடைக்கு தானே போகிற, அதுக்கப்புறம் இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படி உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம சரவணன் இருந்துட்டு, அவங்க ஏதோ ஓலறிட்டு இருக்காங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா வந்து பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரம்மாம்மா ஓலறிட்டு இருக்காங்க, நீங்கள் நிறைய தடவை அந்த பொண்ணு கூட கோயிலில் இருக்கிறத நானும் நிறைய தடவை பார்த்துருக்கேன். இப்போ தங்கமயிலோட அப்பா கூட வந்து சொல்லிட்டு போகிறாரு. ஏன் தங்கமயில் அக்காவை நிறைய தடவை உங்களை பார்த்துருக்காங்க, அதனால தான் கர்ப்பமாக இருக்கிற விஷயத்த உண்மையாகவே அவங்க கர்ப்பம் தான் இருக்காங்க. ஆனால் நீங்கள் அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கிறதுனால நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு, ஏற்கனவே லவ் பண்ண தான் சொன்னேன், ஒருவேளை அந்த பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்ட உடனே ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.